நான் ஆண்டவரே உமக்காக இப்படி வாழுவேன், இந்த வருஷம் நான் இத்தனை நிமிடங்கள் ஜெபம் பண்ணுவேன், இந்த வருஷம் நான் இந்த அதிகாரங்களை வாசித்து முடிப்பேன். எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் அநேக தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனா பல வேளைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீர்மானங்கள் எடுக்க என்ன செய்து விடுகிறோம்? தவறி விடுகிறோம். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படியா நன்மைக்கு ஏதுவாகத்தான் தேவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சில வேளையில் நடக்கிற காரியங்கள் நன்மை போல அல்லாது இருக்கலாம். அது எங்களுடைய பார்வையில் ஒரு தீமையா இருக்கலாம். எங்களுடைய பார்வையில் அது நாங்கள் விரும்பத்தகாத ஒரு காரியமா இருக்கலாம். அது நன்மை இல்லாதது போல இருக்கலாம். ஆனா வார்த்தை சொல்கிறது நன்மைக்கு ஏதுவாக அதை கர்த்தர் முடியப்படுவார். ஆண்கள் நீங்களும் இன்றைக்கு கடந்து போற பாதை விரும்பத்தகாத பாதையா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத பாதையா இருக்கலாம். ஆனா இவைகள் எல்லாம் எப்ப யோசேப்புக்கு தெரியும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் அனுமதித்தாண்டா, உயர்ந்த ஸ்தானத்துல நீங்க வருகிற பொழுது, ஏற்ற இடத்துல கர்த்தர் கொண்டு நிறுத்துகிற பொழுதுதான் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு நடக்குவார். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் என்ன செய்ய விடக்கூடாதுன்னா அழைப்பில இருந்து என்ன செய்யக்கூடாது, விலகிடக்கூடாது. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். அதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, இத்தனை திரளான மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நெருக்கி ஏற்கின்ற பாவத்தையும் விட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமான கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்வோம்? நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு உணர்கிறவர். அந்த ஓட்டத்துல பல வேளைகளில் அந்த ட்ராக்ல நிற்க முடியாதபடி பாரம் இல்லாவிட்டால் பாவம். இந்த ரெண்டு காரியங்களுக்கு என்ன செய்யும் என்றால் அழைப்பில நிலைத்திருக்க முடியாதபடி எங்களை என்ன செய்யும்? இசை மாற்றும். பல வேளைகளில் நாங்கள் என்ன செய்து கொடுக்கிறோம் என்றால் அழைப்பை மறந்து எங்களுடைய சுய விருப்பம் எங்களுக்காக பல வேளைகளில் என்ன செய்து விடுகிறோம்? வாழ்ந்து விடுகிறோம். தேவனுக்கு ஏற்றவைகளை இதற்கு முதல் தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ தேவனிடம் இருந்துதான் இந்த வெளிப்பாடு. இப்ப சொல்ற நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க உடனே அப்படி அந்த சிச்சுவேஷன் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆனாலும் பேதுரு என்ன செய்யவில்லை? அந்த அழைப்பை விட்டு அவன் போகவில்லை. ஆண்டவருக்கு தெரியும் பேதுரு கற்பாறையா இருக்கா, பேதுருவின் மேல் இந்த சபையை கட்ட வேண்டுமா இருந்தால் ஆண்டவர் சிலுவைக்கு போகத்தான் வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் மரிக்கத்தான் வேண்டும், ஆண்டவர் ரத்தம் சிந்தத்தான் வேண்டும், பாதாளத்தின் வாசல்களை ஆண்டவர் பாதாளம் மட்டும் சென்று பிசாசை மேற்கொள்ளத்தான் வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். தேவ சமூகத்தில் திருச்சபையில இருக்கிற நீங்கள் ஆண்டவர் சில வழியில செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது தேவன் பேசுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு, அவருக்கு தெரியும், பேதுருக்கு தெரியும் நான் செய்தது மாம்சத்தை ஏற்றா தேவன் சிலுவைக்கு போகத்தான். ஆண்டவருடைய திட்டத்துக்கு விடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகத்தான் வேண்டும். வேதகரால முன்பகாரங்களை காட்டி கொடுக்கத்தான் பட வேண்டும், அடிபடத்தான் வேண்டும், மறிப்பு உயர்த்து பாதாளம் வரைக்கும் சென்றால்தான் பேதுருவை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள், விட வேண்டிய காரியங்கள், பாவங்கள், நெருக்கி சூழ்நிலைக்கிற பாவங்களை பலவழியில் ஆண்டவர் என்ன செய்வார்? சுட்டி காட்டுவார். உங்களோடு இருக்கிற மற்றதை மூலம்தான் சுட்டி காட்டுவார். உங்களோடு இருக்கிற நபர்கள் மூலமாக சில காரியங்களை சுட்டி காட்டுவார். எந்த சூழ்நிலையிலும் அதை காரணமாக வைத்து விசுவாசத்தை விட்டு ஓடிவிடாதபடி, அழைப்பை விட்டு ஓடிவிடாதபடி, சோர்ந்து விடாதபடி, மறுபடியுமா இந்த ஓட்டத்தில் நீலை நீத்த நானும் நீங்களும் செய்ய முடியவர்களால் வாழ வேண்டும். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து சில ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷத்தினுடைய ஆரம்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்யணும்னா சில தீர்மானங்களை எடுப்போம். அப்படித்தானே? சில தீர்மானங்கள் எடுப்போம். இந்த வருஷம் நான் இதை செய்ய வேண்டும், இந்த வருஷம் நான் இதை படிக்க வேண்டும், இந்த வருஷம் நான் இந்த பொருளை வாங்க வேண்டும், இந்த வருஷம் நான் ஆண்டவருக்காக இதை ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வருஷம் நாங்கள் ஆரம்பத்தில் அப்படி நான் தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஒரு வசனம், ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். எடுத்த தீர்மானம் ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மட்டும் என்ன செய்யும்? கொஞ்சம் எடுத்த தீர்மானம் எடுத்துட்டேனே, தேவ சமூகத்துல நான் இதை சொல்லிட்டேனே என்று சொல்லி ஒரு ஏப்ரல் மாசம் மட்டும் அதை என்ன செய்ய மாட்டா போகும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் அதை என்ன செய்யும்? சில குறைந்தது வந்து அக்டோபர், செப்டம்பர் இப்படி ஒரு தீர்மானத்தை நாங்க எடுத்த மாட்டை யோசிக்கிற அளவுக்கு சில வளர்ந்து தீர்மானங்களை மறந்து விடுவோம்.
ஆனால் தேவ சமூகத்திலே ஒவ்வொருவரும் புது வருடங்கள் வருகிற பொழுது வாழ்க்கையிலே நாங்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது நல்லது. எடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவருக்காக வாழுகிறோம், இந்த உலகத்திலே வாழுகிறோம். பொருளாதார ரீதியிலே வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு சில தீர்மானங்களை நாங்கள் தேவ சமூகத்தில் எடுக்கிற பொழுது அந்த தீர்மானங்களை அவர் கனம் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். நான் ஆண்டவரே உமக்காக இப்படி வாழுவேன், இந்த வருஷம் நான் இத்தனை நிமிடங்கள் ஜெபம் பண்ணுவேன், இந்த வருஷம் நான் இந்த அதிகாரங்களை வாசித்து முடிப்பேன். எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் அநேக தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனா பல வேளைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீர்மானங்கள் எடுக்க என்ன செய்து விடுகிறோம்? தவறி விடுகிறோம். ஆமென். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். தீர்மானங்களை எடுக்கிற பொழுது அது நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். நல்ல காரியங்களை கர்த்தர் காணும்படி செய்வார். ஆகவே இன்றைய நாளிலே திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்களுக்கு தெரிந்த வசனம் தான், எல்லாருக்குமே தெரிந்த வசனம். அதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பயந்து கொள்ள ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படியா நன்மைக்கு எதுவாக நடக்குதுங்கிற வாழ்க்கையில சொல்லுங்க. நன்மைக்கு எதுவாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது சில காரியங்கள். அப்ப தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டுகிறது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படியா நன்மைக்கு ஏதுவாகத்தான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சில வேளையில நடக்கிற காரியங்கள் நன்மை போல அல்லாது இருக்கலாம். அது எங்களுடைய பார்வையில் ஒரு தீமையா இருக்கலாம். எங்களுடைய பார்வையில் அது நாங்கள் விரும்பத்தகாத ஒரு காரியமா இருக்கலாம். அது நன்மை இல்லாதது போல இருக்கலாம். ஆனா வார்த்தை சொல்கிறது நன்மைக்கு ஏதுவாக அதை கர்த்தர் முடிய பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட தீர்மானத்தின்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார் சொன்னா கீழே அந்த ஆங்கிலத்துல பாருங்க, God according to his purpose. அவருடைய நோக்கத்துக்காகத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே தேவன் அழைத்த அழைப்பு என்னத்துக்காக என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய நோக்கத்துக்காக. என்ன நோக்கத்துக்காக தேவன் எங்களை ரட்சித்தார்? எதற்காக தேவன் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார்? எதற்காக தேவன் இந்த சபையில நிலைநாட்டில் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படியாக பேசுகிறேன். அவருடைய நோக்கத்துக்காக தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிலே நடக்கிறோமா? அந்த அழைப்புக்கு மாற்றவான்களா இருக்கிறோமா என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க பாருங்கள், யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில, ஆதியாகமத்திலே யோசிக்கக்கூடிய வாழ்க்கையிலே அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். ஒரு அரிக்கட்டு மிச்ச சகோதரருடைய அரிக்கட்டு எல்லாம் தன்னை வணங்குறது போலவும், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் தன்னை வணங்குவது போலவும் ஒரு சொப்பனத்தை கண்டான். இது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாம் நன்மையா? எல்லாம் தீமை. சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான். சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். அவனை குழியிலே தள்ளினார்கள். எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள். ஒரு அடிமையாக வாழ்ந்தான். சிறைச்சாலைக்கு போனான். ஆனா எல்லாம் எப்படி என்று சொன்னா தீமை. ஆனா கர்த்தர் அதை எப்படி மாற்றுவார்? நன்மைக்கு ஏதுவாக மாற்ற சர்வ வல்ல ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஆமை, நாங்கள் நீங்களும் இன்னைக்கு கடந்து போற பாதை விரும்பத்தகாத பாதையா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத பாதையா இருக்கலாம். ஆனா இவைகள் எல்லாம் எப்ப யோசேப்புக்கு தெரியும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் அனுமதித்தாண்டா உயர்ந்த ஸ்தானத்துல நீங்க வருகிற பொழுது, ஏற்ற இடத்துல கர்த்தர் கொண்டு நிறுத்துகிற பொழுதுதான் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு எனக்கு வரும். ஹல்லேலூயா. அது மட்டும் ஆண்டவரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஆண்டவரே? பல முறை கேள்வி கேட்போம். ஏன் ஆண்டவரே இப்படி என்னுடைய வாழ்க்கை நன்மை? ஏன் ஆண்டவரே ஒரு நன்மையை பார்க்க முடியவில்லை? அவருடைய தீர்மானத்தின்படிதான் நான் அழைக்கப்பட்டவன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாய் மாற்றினது நோக்கம் உங்களை மகிமைப்படுத்தும்படி. அப்ப என்னை முன்குறித்து தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அழைத்தார். அவருடைய நோக்கத்துக்காகத்தான் அழைத்தார். ஆனா இப்ப என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எப்படி நடைபெறுகிறது? பல வேளைகளில் நன்மையே இல்லை. நாங்க விரும்பாத காரியம். ஆனா எனக்கு தெரியும் ஒரு நாள் நன்மைக்கு ஏதுவாக தேவன் இவைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அனுமதி. ஆகவே இந்த வருஷம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சில வேளைகள் ஆண்டவரே இந்த அழைப்பில உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நான்
அழைப்பில நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் என்ன செய்ய விடக்கூடாதுன்னா அழைப்பில இருந்து என்ன செய்யக்கூடாது, விலகிடக்கூடாது. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். அதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இத்தனை திரளான மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் இவங்க நெருக்கி ஏற்கின்ற பாவத்தையும் விட்டு விசுவாசத்தை தொடர்கிறவரும் முடிக்கிறவருமான கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்வோம், நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். ஆகவே எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டத்துல பல வேளைகளில அந்த ட்ராக்கில் நிற்க முடியாதபடி பாரம், இல்லாவிட்டால் பாவம், இந்த ரெண்டு காரியங்களும் என்ன செய்யும்டா அழைப்பில நிலைத்திருக்க முடியாதபடி எங்களை என்ன செய்யும், இசை மாற்றும். ஆண்டவர் எப்படியோ மறுபடியும் அவர் என்ன செய்வார், அந்த சரியான நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வருவார். நானும் நீங்களை பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரை அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்கு என்ன செய்யுங்க, என்னை கொண்டு வாங்க. சிலவற்றை எத்தனை பாரங்கள், வாழ்க்கையில் எவ்வளவு பாரங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், துக்கங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த ஓட்டம் விசுவாசத்தை தொடக்கிறவரும் அவர் தான். ஒரு ஓட்டத்தை தொடக்கினா நீங்க தான் முடிக்கும். தொடக்கிறவங்க முடிக்குமா? சாதாரண உலகத்துக்குரிய ஓட்டங்களை தொடக்கிற முடிக்குமா? உங்களோட ஓடுமா? இல்லை, அவன் தொடக்கிட்டு நின்றுவான். ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்தில மிக முக்கியமான காரணம் என்னென்றால் ஓட்டத்தை தொடக்கிறதும் அவர்தான், ஓட்டத்தை முடிக்கிறவரும் அவர்தான். உங்களுடைய வேலை என்ன? ஓட வேண்டியது மட்டும்தான் முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே சோர்ந்து போகாதீங்கள். எந்த பாரங்கள், எந்த கவலைகள், துக்கங்கள் வந்தாலும் உதறிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிற அந்த கிறிஸ்துவை பார்த்து நானும் நீங்களும் ஓடுவோம். அன்னைக்கு மோசேயால கானான் தேசத்தை வேகுவாக்க அழைக்கப்பட்ட 10 பேர் வந்து என்ன செய்தார்கள், விசுவாசமற்றவர்களாக இருந்தார்கள். 2 பேர் தான் என்ன செய்தார்கள், கானானை சுதந்திரித்தார்கள். 10 பேர் இருக்கிறதை விட சபையில் ஒரு 2 பேர் இருந்தாலே வாக்கு தத்தத்தை என்ன செய்து விடலாம், இதை நிறைவேற்றி சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசம். எங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய எண்ணத்துக்காக ஆண்டவர் அழைத்தார். அந்த அழைப்பிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏதோ சாதாரணமாக நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த தேசத்துல உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்னைக்கு பல வேளைகளில் நாங்கள் என்ன செய்து கொடுக்கிறோம் என்றால் அழைப்பை மறந்து எங்களுடைய சுய விருப்பம், எங்களுக்காக பல வேளைகளில் என்ன செய்து விடுகிறோம், வாழ்ந்து விடுகிறோம். இன்னைக்கு ஒரு மனிதனை நான் காண்பிக்க போறேன், எப்படி அவனுடைய வாழ்க்கையில அழைப்புக்கு விரோதமான காரியங்கள் வந்தது, எப்படி அவன் அழைப்பை விட்டு வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி சூழ்நிலைகள் வந்தாலும் கடைசி மட்டும் அந்த அழைப்பிலே நிலைத்திருந்தது ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதனை இன்று நாளிலே காண்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது சாதாரண விஷயமா இல்ல, அது கூட அவருடைய தீர்மானம், அவருடைய பர்பஸ். ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். நானும் நீங்களும் பாவத்திலும் இருளிலும் அந்தகாரத்திலும் அசுத்தத்திலும் விரும்பத்தகாத காரியங்களை செய்த எங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எடுத்து நம்முடைய இரத்தத்தினால கழுவி பிள்ளைகளாய் மாற்றி இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே நிலைநாட்டி இருக்கிற ஆண்டவருக்கு நாங்களும் நீனும் என்ன செய்யணும், நன்றியுடையவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். ஒரு அது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:9 வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், பாருங்க, தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பரிசுத்தமான அழைப்பு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஹோலி, பரிசுத்தமுள்ள ஒரு அழைப்பு. அவர் அழைத்தது நோக்கம் ஒரு பரிசுத்தமுள்ள அழைப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நானும் நீங்களும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையிலே இருக்கிறோமா, பரிசுத்த அழைப்பிலே நிலைத்திருக்கிறோமான்னு ஒரு விசை இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து சில தீர்மானங்களை எடுக்க போறோம்.
எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எங்களை அழைக்கிற பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய நோக்கத்துக்காக எங்களை ஏதாவது வந்து அழைக்கிற பொழுது எப்படி ஒரு மனிதன் நடத்துவான் யோசித்து பாருங்கள். என்ன நோக்கத்துக்காக அழைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் அந்த மனுஷன் உங்களை பயன்படுத்துவான். உண்மைதானே? உங்களுக்கு சுயாதீனம், அதாவது நீங்க என்னவுமே செய்யலாம். ஆனால் அவன் என்னத்துக்காக உங்களை கூப்பிட்டானோ, என்னத்துக்காக உங்களை அழைத்தானோ அதை நீங்க செய்து முடிக்க வேண்டும். அதை செய்யாமல் மற்ற ஒன்றையும் செய்ய மனிதர்கள் ஆகிய மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? அலோவ் பண்ணவே மாட்டான். அவருடைய ஹோலி கோல்ட், அதாவது பரிசுத்த அழைப்புக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்துல வந்திருக்கிற நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறோமாண்டு இந்த காலை பொழுது என்னை நானும் உங்களை நீங்களும் ஒரு விஷயத்தை காணிக்கிக் கொள்ளுங்கள். எத்தனை முறை ஆண்டவருடைய அழைப்பை விட்டு பின்வாங்கி போகிறோம், எத்தனை முறை ஓட்ட இலக்கை மாற்றி இருக்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன செய்யவில்லை? எங்களை கைவிடவே இல்லை. சாதாரண மனுஷனே தான் அழைத்ததை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது வானத்தையும் பூமியையும் இந்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை அழைத்த அந்த அழைப்பின் நோக்கத்தை அவர் நிறைவேற்றாமல் விடுவாரா? அல்லேலூயா. நாங்கள் கிரியத்துக்கு 1 கொரிந்தியர் 6 வாசிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நம்முடைய சொந்த இரத்தத்தை ஆண்டவர் சிந்தித்தான் என்னையும் உங்களையும் என்ன செய்தார்? மீட்டி இருக்கிறார். ஆகவே அவருடைய நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாங்கள் பிரச்சனை வேதனைப்பட வேண்டிய இடத்துல அதை அவர் ஏற்றுக்கொண்டு என்ன செய்திருக்கிறார்? அந்த கிரியில், அந்த ஓட்டத்திலே எங்களை நிலைநாட்டி இருக்கிறார். ஆமென். பாதை விலகின போதெல்லாம், எத்தனை தடவை ஆண்டவரை நாங்கள் நிந்தித்த போதெல்லாம், ஆண்டவரை நாங்கள் தூஷித்த போதெல்லாம், பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விலகின பொழுதெல்லாம் எங்களை தண்டிக்காமல் தம்முடைய அன்பையும் மறுபடியும் எங்களை காண்பித்து அந்த தேவனுடைய வார்த்தையை அனுப்பி, அது ஒரு பாடலாயிருக்கலாம், இல்லாவிட்ட ஒரு வார்த்தையாயிருக்கலாம், இல்லாட்டி யாராவது ஒரு மனிதர்கள் கூட சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாயிருக்கலாம், மறுபடியும் அந்த இலக்குக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொண்டு. ஒரு சாதாரண மனிதன் இப்படி செய்வானா? உங்களை அழைத்தவர், உங்களை ஒரு நோக்கத்துக்காக உங்களை கூப்பிட்ட ஒரு மனிதன் தன்னுடைய சித்தங்களை நீங்க செய்யாவிட்டால் என்ன செய்வான்? அதுக்கு முரணான பல காரியங்களை செய்வான், வேதனைப்படுத்துவான், துக்கப்படுத்துவான், பேசுவார்கள். ஆனா சர்வ வல்ல தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டு பல முறை நாங்கள் ஆண்டவரை மறுதலித்து பல முறை ஆண்டவரை விட்டு பின்வாங்கின பொழுதெல்லாம் தன்னுடைய அன்பினால, தம்முடைய அநாதி சிநேகத்தினால மறுபடியும் எங்களை என்ன செய்கிறார்? கூட்டி சேர்க்கிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நாங்கள் பலவேளை எங்களை மகிமைப்படுத்தின நாட்கள் இருக்கு. இந்த வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க இருக்கா? 1 கொரிந்தியர் 6:20. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்ன செய்யுங்க? தேவனை மகிமைப்படுத்த. ஆகவே சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நாங்கள் பல முறை என்ன செய்திருக்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனுக்குரிய கனத்தை கொடுக்காமல் எங்களை மகிமைப்படுத்தின நாட்கள் அதிகம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை ஒதுக்கி விடாமல், எங்களை தள்ளி விடாமல் மறுபடியும் அந்த அழைப்பிலே நிலைநிறுத்தி நம்முடைய நோக்கத்தை செய்ய வேண்டும். எப்படி என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதை செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர் தான் எங்களுடைய ஆண்டவர். ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நான் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆகவே ஒரு மனிதன், உங்களுக்கு தெரியும், பேதுரு என்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேதுருவை என்ன செய்தார்? அழைத்தார். என்ன நோக்கத்துக்காக அழைத்தார்? நீ மீன்களை பிடிக்கிற, நீ இனி என்ன செய்ய போறாய்? மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். ஆகவே நீ என்னை பின்பற்றி வா என்று நீங்கள் மத்தேயுல வாசிக்கலாம். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களில இந்த பேதுருவினுடைய அழைப்பு சற்று வித்தியாசம். ஆண்டவர் பேதுருவை அழைத்தது நோக்கம் மனுஷனை பிடிக்க வேண்டும், தன்னுடைய ஊழியத்துக்கு அவனை பயன்படுத்த வேண்டும். பேதுரு அவன் கல்லாயிருக்கிறான். பாறை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது என்று பேதுருவை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்னென்றால் வித்தியாசம். பேதுருவை ஆண்டவர் எந்த சூழ்நிலையை அழைத்தார்? பேதுருடைய வாழ்க்கையில் எப்படியான காரியங்கள் வந்தது? பேதுரு இந்த அழைப்பை விட்டு எத்தனை தடவைகள் பின்வாங்கி போனான்? அந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் எப்படி மறுபடியும் பேதுருவை அந்த இலக்குக்கு கொண்டு வந்தார்? எப்படி அந்த கல்லின் மேல் சபையை கட்டினார்? எப்படி பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி மீனை பிடிக்கிறவனாய் இருந்த பேதுருவை
மனுஷரை பிடிக்கும்படியாக ஆண்டவர் மாற்றினார் என்பதை நானும் நீங்களும் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக வரட்டும். நானும் நீங்களும் அழைப்பை விட்டு பின்வாங்குவதற்கு, அழைப்பை விட்டு வெளியேறுவதற்கு பல சந்தர்ப்பங்களும் பல சூழ்நிலைகளும் எங்களுக்கு வரும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தீர்மானத்தை நானும் நீங்களும் எடுத்தவர்களாய் இந்த வருஷத்துக்குள்ளே போக போறோம். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தலைப்பிலே நான் எப்படி இருப்பேன் ஆண்டவரே, உறுதியாயிருப்பேன். இன்றைக்கும் நீர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறது என்று சொன்னால் நான் அப்படி அழைப்பை நிறைவேற்றுவதற்கு, இன்றும் நீர் என்னை தப்புவித்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் உடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, இன்றும் என்னை நல்ல ஒரு சுக பலத்தோடு மனிதனாய் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீர் என்னை குறித்து முன்குறித்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்கு. ஆகவே அதற்கு விரோதமாய் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் என்ன செய்யவில்லை, சோர்ந்து போகாதபடி முன்னேறத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல பாருங்க, 5வது அதிகாரம் 5வது வசனம். ஆரம்பத்திலே ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தா, ராம் முழுவதும் என்ன செய்கிறான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத ஒரு சூழ்நிலை. ஒரு மீனவன் தான், மீன் தொழில் தெரிந்தவன் தான், கடலுடைய நீரோட்டங்களை அறிந்தவன் தான். ஆனால் அன்று இரவு என்ன செய்தான், ஒரு மீன் கூட அவன் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட என்ன செய்யவில்லை, பிடிக்கவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு வந்துகிற பொழுது அவனுடைய படகில இடத்தை கொடுத்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆழத்துக்கு தள்ளி போய் வலையை போட என்று சொல்ல திரளான மீன்களை பிடித்தார். இன்றைக்கு பல வேலைகளில் உள்ள எங்களுடைய சுய முயற்சிகளால எப்படியாவது நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விட வேண்டும், எப்படியாவது நான் பிரயாசப்பட்டு உழைத்து என்னுடைய குடும்பத்தை எப்படியாவது நான் முன்னேற்றி விட வேண்டும் என்று பல முறை பேதுருவை போல பிரயாசப்படுகிறவர்களாய் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆனால் பேதுரு பிரயாசப்பட்டு ஒன்றுமே என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை. ஆனால் அவருடைய வார்த்தையின்படி வலையை போட்ட பொழுது அவன் எதிர்பார்க்காத விதமான பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம் தான், உண்மைதான், பிரயாசப்படத்தான் வேண்டும், குடும்பத்தை பார்க்க நாங்கள் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதை விட தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி சரியான அழைப்பிலே நானும் நீங்களும் வருகிற பொழுது ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களை என்ன செய்யும், தேடி வர கர்த்தர் காரியங்களை செய்வார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அன்பு கூறுவர்களுக்கு போல்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக அவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் முன்னுரிமை. எத்தனையோ சீசர்கள் இருந்தாலும் ஒரு பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற குறிப்பிட்ட 3 பேரை ஆண்டவர் எப்பொழுதும் என்ன செய்தார், தன்னோடு கூட வைத்திருந்தார். கடலில் நடந்த முதலாவது சீசன் யாரு, பேதுரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சாதகம் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிற பொழுது அழைப்பில் நிற்க வாய்ப்பு. ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய தேவைகளை சந்திக்கிற பொழுது நானும் நீங்களும் ஆண்டவரை தேட முடியும். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத சலாக்கியம் அன்றைக்கு பேதுருவுக்கு கிடைத்தது, கடலிலே நடந்தான். எங்களுக்கும் சில வாழ்க்கைகளில் நாங்கள் விரும்புகிற காரியங்கள் மற்றவர்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு கிடைக்கிற பொழுது நானும் நீங்களும் அந்த அழைப்பிலே நீங்களும் ஆண்டவரை நேசிக்க முடியும், இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ண முடியும், இன்னும் அதிகமாய் உபவாசம் பண்ண முடியும், இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நெருக்கமடைய முடியும். ஹல்லேலூயா. பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். ஆண்டவர் ஒரு நாள் இயேசு கேட்கிறார், என்னை யார் என்று நினைக்கிறார்கள், ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் என்ற ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வந்தவன். ஆண்டவர் சொல்றார், இது உன்னுடைய மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, இது உனக்கு ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை பெற்ற மனிதன் அழைப்பில் நிற்கிறான், ஆண்டவரோடு இருக்கிறான், அற்புதங்களை அடையாளங்களை எல்லாவற்றையும் பார்க்கிறான், ஆண்டவர் வல்லமைகள் அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கும். ஆனா ஒரு நாள் 5வது அதிகாரம் பார்க்கலாம். எப்படியான காரியம் வருகிறது சொன்னால், மத்தேயு 16க்கு போங்க. இந்த சம்பவம் மத்தேயு 16 இருக்கு. மத்தேயு 16:17 வசனம்.
ஆண்டவர் எப்படி எல்லாம் சொல்லி பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகம் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை, நான் எருசலேமுக்கு போய் மூப்பரால வேத பாரகாலும் அடிபட்டு நான் என்ன செய்ய போறேன், காட்டி கொடுக்கப்பட்ட மரணத்தை மறிக்க போறேன் என்ற பொழுது பேதுரு என்ன செய்கிறான், ஆண்டவரை தனி அழைத்து 22வது வசனத்தை வாசி. இது உமக்கு நேரிடக்கூடாது சம்பவிப்பதில் என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். 23வது வசனம், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுருவை யார் அழைத்தது? அழைத்தவரை இப்ப பேதுருவை எப்படி சொல்லுகிறார்? சாத்தானே. பேதுருவுடைய மனநிலை எப்படி இருக்கு? இயேசுவோடு அவன் தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனநிலைக்குரிய வசனமா இந்த வசனம்? யோசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்பால போ சாத்தான். இன்றைக்கு ஆண்டவருக்காக வேண்டிதான் பேதுரு எல்லாவற்றையும் விட்டு வந்தவன். அல்லேலூயா. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டவன், மீன்களை பிடித்தவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது ஆண்டவருக்காக வேண்டி சகலவற்றையும் விட்டுட்டு வந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பால போய் சாத்தானே. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவனுடைய உள்ளங்களில வருகிற பொழுது, எண்ணங்களில வருகிற பொழுது, அவன் ஆண்டவரை நம்பி வந்தவன், ஆண்டவருக்கு பின்னால வந்தவன், அவருடைய அழைப்பின்படி செய்தவன், அவருடைய வார்த்தையின்படி செய்தவன். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறான், அப்பாலே போய் சாத்தானே. ஒரு கூடாத ஒரு வார்த்தை, சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அவனுடைய இருதயங்களுக்கு வருகிற பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது? தொடர்ந்தும் இந்த அழைப்பில் நான் நிலைத்திருக்க வேண்டுமா? தொடர்ந்தும் நான் இவரை என்ன செய்ய வேண்டுமா? பின்பற்ற வேண்டுமா? பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பல போய் சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க அழைத்தவரே சொல்லுகிறான், நீ எனக்கு இடரல், என்னை பின்பற்றி வாழ்ந்தான் அன்றைக்கு இடரல். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பேதுரு இந்த சூழ்நிலையில் அவன் என்ன செய்திருக்கிறான்? மனமுடைந்து கவலைப்பட்டு தூக்கப்பட்டு என்னை அழைத்த இவரை என்ன சொல்கிறார்? நீயே எனக்கு இடர்கள் என்று சொல்கிறாயே, நீயே என்னை சாத்தான் என்கிறாயே. தேவனுக்கு ஏற்றவைகளை இதற்கு முதல் தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ தேவனிடம் இருந்துதான் இந்த வெளிப்பாடு. இப்ப சொல்றா, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறா. உடனே அப்படி அந்த சிச்சுவேஷன் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆனாலும் பேதுரு என்ன செய்யவில்லை? அந்த அழைப்பை விட்டு அவன் போகவில்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், பேதுரு கற்பாறையா இருக்கா. பேதுருவின் மேல் இந்த சபையை கட்ட வேண்டுமா இருந்தால் ஆண்டவர் சிலுவைக்கு போகத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மரிக்கத்தான் வேண்டும், ஆண்டவர் ரத்தம் சிந்தத்தான் வேண்டும். பாதாளத்தின் வாசல்களை ஆண்டவர் பாதாளம் மட்டும் சென்று பிசாசை மேற்கொள்ளத்தான் வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே இன்னைக்கு பலவேளை எங்களுடைய தேவனுடைய திட்டத்துக்கு மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற பொழுது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது இடரலாய் இருக்கிறார். அப்பால போய் சாத்தானே, நீ எல்லாம் இப்படி என்று தேவனுக்கு ஏற்ற மனிதர்கள் சிந்திக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவ சமூகத்திலே இடறி விட்டார்கள். காரணம் அற்பமான ஒரு சில வார்த்தைகளுக்காக வேண்டி. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அழைக்கப்பட்டது உண்மையா இருந்தால், நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையா இருந்தால், ஒருபோதும் மனுஷர்களுடைய சத்தங்களுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வேற எதிர்மறையான வார்த்தைகள் பேருக்கு வந்தது, விரும்பாத வார்த்தைகள் வந்தது. நீ சாத்தான், அதாவது நீ இடரலாய் இருக்கிறாய். சில நேரம் சில காரியங்கள் இப்படி வரும். ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிற பொழுது, ஆண்டவருக்காக ஓடுகிற பொழுது, இலக்கை நோக்கி வருகிற பொழுது அழைப்பை விட்டு பின்வாங்க வைக்கிற, அழைப்பை விட்டு எங்களை தள்ளி விடுகிற ஒரு சில மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களை நோக்கி வரும். எந்த சூழ்நிலையும் நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட நேரத்தில் எங்களை அழைப்பை மறுதளிக்கிறவர்களாய் நாம் நீங்களும் மாறிவிடக்கூடாது. ஒரு காலம் ஆண்டவருக்காக காரியங்களை செய்தவர்களாய் இருக்கலாம். தேவனிடம் இருந்து சில வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றவர்களாய் இருக்கலாம். ஆண்டவராலே புகழப்பட்டவர்களாய் இருக்கலாம். சில பல மனிதர்களால நீங்கள் ஆண்டவருக்காக நல்லா ஊழியம் செய்யறீங்க, புகழப்பட்ட அதே மனிதர் கொஞ்ச நாளத்தால சில நேரம் சில காரியங்கள் எங்களுக்கு எதிர்மறையாக பேசுகிற பொழுது சோர்ந்து போயிடாதபடி தொடர்ந்து ஓட நானும் நீங்களும் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் புகழ்ந்தார், உண்மைதான். ஆண்டவர் பேதுருவை பாராட்டினார், உண்மைதான். மற்ற சீசர்களுக்கு வராத வெளிப்பாடு உனக்கு வந்தது உண்மைதான்.
ஆனா பேதுரு, இப்ப நீ மனுஷர்களுக்கு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்ற. இன்னைக்கு பல வேளையில நாங்க நினைக்கிறோம் எங்களோடு இருக்கிறவர்கள் எப்பவுமே எங்களுக்கு சாதகமாகத்தான் பேச வேண்டும், எப்பொழுதுமே நாங்கள் விரும்புறதான். நீங்க வாங்க, நீங்க தான் சூப்பர், நீங்க தான் நல்ல, நீங்க கத்தர் உங்களை தான். ஒரு வசனம் மாறி கலைச்சிட்டா ஆண்டவரை மறுதளிக்கிற சூழ்நிலை, ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறதுக்கு இன்னைக்கு அநேகர் போய்விட காரணம், யாராவது ஒருவர் நேசித்தவர்கள். பேதுரு ஆண்டவரை நேசித்தவன் தான், பேதுரு ஆண்டவருக்கு பின் சென்றவன் தான். அல்லேலூயா. உடனே விட்டுட்டு வந்த பேதுரு, ஆனா இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, இன்னைக்கு பாருங்க, நானும் நீங்களும் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி என்னை பின்பற்றி வாங்க, என்னை நேசிங்க, நம்முடைய பாரம்பரியங்கள், உங்களுடைய கலாச்சாரங்கள், உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள், அசுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை நெருங்கி 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 வர ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை கூடாக பேசுகிற பொழுது, சில வேளை தேவனுடைய சமூகத்தில் பேசுகிற ஊழியக்காரர்கள் கூட ஏதாவது சொல்லிவிட்டால் ஆண்டவரை கோபிக்கிற நிலைமைக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு பல வேலைகளில் சென்றிருக்கிறோம். ஊழியங்களை செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறோம், ஜெப மாட்டோம் ஆண்டவரே, செய்ய மாட்டோம், இந்த காரியங்கள் நான் உபவாசம் இருக்கவே மாட்டேன், நீங்கள் இப்படி என்னோட பேசுகிறீர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிற பொழுது இன்றைக்கு ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், பிடிக்காது. இப்படியான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. எப்பவும் தங்களை என்ன செய்ய வேண்டும், புகழ வேண்டும், எப்பொழுதும் தங்களை பாராட்ட வேண்டும். ஆனா பேதுரு சற்று வித்தியாசம். ஆண்டவர் புகழ்ந்த ஆண்டவர் எதிர்மறையாக பேசுகிற பொழுதும் ஆண்டவருடைய நோக்கத்துக்காக அழைப்பிலே நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் திருச்சபையில இருக்கிற நீங்கள், ஆண்டவர் சில வேளையில செய்கிற காரியங்களை, ஆண்டவருக்கு விரோதமாய் ஏதாவது காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, தேவன் பேசுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா அதுக்கு தெரியும், பேதுருக்கு தெரியும் தான் செய்தது மாம்சத்தை, ஏண்டா தேவன் சிலுவைக்கு போகத்தான், இது ஆண்டவருடைய திட்டத்துக்கு இடர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகத்தான் வேண்டும், வேதகரால மூப்பபாரங்களை காட்டி கொடுக்கத்தான் பட வேண்டும், அடிபடத்தான் வேண்டும், மறிக்க உயர்த்து பாதாள வரைக்கும் சென்றால்தான் பேதுருவை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைப்படும். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பவுமே ஆண்டவர் சாதகமாய் இருப்பார் என்று நானும் நீங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. எங்களுக்கு விட வேண்டிய பாரங்கள், விட வேண்டிய காரியங்கள், பாவங்கள், நெருக்கி சூழ்ந்திருக்கிற பாவங்களை பல வழியில் ஆண்டவர் என்ன செய்வார், சுட்டி காட்டுவார். உங்களோட இருக்கிற மனிதர்கள் மூலம் தான் சுட்டி காட்டுவார், உங்களோட இருக்கிற நபர்கள் மூலம் தான் சில காரியங்களை சுட்டி காட்டுவார். எந்த சூழ்நிலையிலும் அதை காரணமாய் வைத்து விசுவாசத்தை விட்டு ஓடிவிடாதபடி, அழைப்பை விட்டு ஓடிவிடாதபடி, சோர்ந்து விடாதபடி, மறுபடியுமா இந்த ஓட்டத்தில் நிலை நீக்க நானும் நீங்களும் செய்ய முடியவர்களாய் வாழ வேண்டும். எப்பவுமே மனிதர்கள் போற்றுவார்கள், எப்பொழுதுமே மனிதர்கள் நல்லது பேசுவார்கள், எப்பவுமே எனக்கு சாதகமாகத்தான் எல்லாரும் செயல்படுவார்கள் என்று கிறிஸ்தவ ஓட்டத்தில் நிலை நீக்காதீர்கள். இன்றைக்கு நிற்கிற மனிதர்கள் நாளைக்கு உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியும், நிற்பார்கள். அந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் அழைக்கப்பட்ட அழைப்பில் நானும் நீங்களும் நிற்கிற பொழுது நிச்சயமாய் தேவன் எங்களை போட்டு என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், சர்வ வல்லமுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பாருங்க, பேதுரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், இப்படி பேதுருவின் அழைப்பை விட்டு விலகுறதுக்கு முதலாவது காரியம் இயேசுடைய இந்த வாழ்க்கை வந்தது. இரண்டாவது இன்னும் ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. எப்படி என்று சொன்ன லூக்கா 22வது அதிகாரம் 61வது வசனம். இருபத்தி 22வது அதிகாரம் 61வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை, எப்படிப்பட்ட ஒரு பார்வையானவர் பேதுருவை பார்க்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் திரும்பி பேதுருவை, ஏன் இந்த சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலையா ஆண்டவர் சொல்லுவார் பேதுருவை, நீ இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முதல்ல என்ன 3 தரம் மாறுதல், நான் யார் செய்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன், நான் உம்மோடு மரிப்பேன், மற்றவர்களை விட நான் நிற்பேன் என்று பேசிய பேதுரு ஒரு சில மனத்தியாலத்தில் என்ன செய்யறான், மறுதல். இந்த நேரத்தில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நீங்க ஒரு மனுஷனுக்கு சொல்றீங்க, இதை செய்யாத, இப்படி நீ செய்யாதன்னு சொல்ல, செய்வ இப்படியான காரியங்கள் எச்சரிக்கிற பொழுது அந்த மனிதன் ஒரு சில மனத்தியாலத்திலே அந்த காரியங்களை செய்யலாம். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்?
உங்களோட பார்வையில் அவன் என்னத்தை புரிஞ்சு கொள்வான்? யோசி, இந்த பார்வை எப்படி இருக்குமான்னு சொல்லாங்க. உனக்கும் போய் போய் அந்த பார்வையில தெரியும் நீ ஒரு பிரயோசனம் இல்லாதான். ஆனா பேதுருடைய வாழ்க்கையில இயேசு திரும்பி பார்த்த பொழுது பேதுரு என்ன செய்தான்னு சொன்னார், மனம் கசந்து. அப்ப ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்ட ஒரு பார்வை என்று யோசித்து பாருங்க. தன்னுடைய குறை, அவனுடைய குற்றத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு பார்வை. அவனை குற்றவாளி ஆண்டவர் எப்படி பார்த்திருப்பாருன்னு நாங்க யோசித்து பார்த்தேன். இயேசு பார்த்து சொல்லிட்டா, நீ செய்ய இப்படி நீ என்னை மறுதளிக்க போற, 3 தடவை சேவல் கூவுறதுக்கு போற, ஒரு காண்டாலும் பரவாயில்ல, மறுதளிக்க சொன்ன அவன் சபித்து சத்தியம் பண்ணவன் தொடங்கினான் பேதுரு. ஆனா அப்படிப்பட்ட பேதுரு சேவல் கூவின உடனே இயேசு திரும்பி பார்த்த நல்ல சம்பவம். இயேசு திரும்பி பார்க்கிறான். அந்த பார்வை அவனுக்குள்ள என்ன செய்யறன்னு சொன்னா, ஆணியோ நான் இவருக்கு விரோதமாக இப்படி செய்து விட்டனே. உடனடியாக என்ன செய்யறான், சென்று மனம் திரும்ப. இயேசு எங்கள் மேல் அப்படியான ஒரு நோக்கமாய் இருக்கிற ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு நாங்க சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய வேண்டாம், இதை செய்யாது என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் அதை மீறி செய்தாலும் அவர் எங்களை தள்ளி விடுவதற்கு பார்க்கிற தேவன் அல்ல, மறுபடியும் அந்த அழைப்பிலே நிறுத்த பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சபித்து சத்தியம் பண்ணி தெரியாது என்று மறுதளித்த பேதுருவை மனம் கசந்து அழும்படி அவருடைய பார்வை இருந்துச்சு. ஆமென். மனுஷர்களாகிய நாங்க வித்தியாசமான பார்வை பார்த்திருக்கோம். இதோட நீ இந்த பக்கம் வரவே கூடாது, அந்த ஒரு பார்வை தான் பார்த்திருப்பேன். ஏன்னா ஏற்கனவே உனக்கு சொல்லியாச்சு, இப்படி செய்ய மாட்டேன்னு வேற சொன்னி ஒரு சில மனத்தியாகங்களுக்குள்ள மறுதளிச்சு. ஆனா கர்த்தர் நல்லவர், என்னையும் உங்களை நேசித்திருக்கிறார். நானும் நீங்களும் எத்தனை முறை ஆண்டவரை மறுதளித்திருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவர் விருக்காத காரியங்களை செய்திருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவரை நேசிக்காத, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை செய்திருக்கிறோம். மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாய் தன்பின் அன்பின் கயிறுகளால மறுபடியும் எங்களை இழுத்துக் கொள்ளுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லது அந்த அழைப்புக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார், பேதுருவை விடவே இல்லை, மறுபடியும் அந்த அழைப்புக்குள்ள கொண்டு வருகிறார். ஏதோ காட்டி கொடுத்து விட்டான், பாவம் செய்து விட்டான், என்னை மறுதளித்து விட்டான் என்று தூக்கி எறிகிறவர் அல்ல. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டுதான் தேவன் செய்ய வேண்டுமா இருந்தால் எத்தனை முறை என்றாலும் மறுபடியுமாய் உங்களை தேடி வருகிற நல்ல ஆண்டவர். ஆமென். ஆகவே இந்த முறை தீர்மானிங்க, ஆண்டவரை காலங்களை நான் வீணாக்காதபடி இந்த அழைப்பில் நான் நீங்க எந்த சூழ்நிலைகளிலும் இந்த அழைப்பை விட்டு நான் பின்வாங்கி விடாதபடி நேசிக்கிற நல்ல ஆண்டவர். நீங்க பார்க்கலாம், பேதுரு இதற்கு பிறகு செய்தது இதை விட பயங்கரம். யோவான் 21வது அதிகாரம் கடைசி அதிகாரத்துல பேதுரு என்ன செய்கிறான் என்று சொன்னான், பழைய நிலைமைக்கே போயிடுவான். பழையபடி மீன் பிடிக்க தான் போனாலும் பரவாயில்ல, தன்னோடு கூட ஒரு 2 பேரை கூட்டிக் கொண்டு பேதுரு பழைய நிலைமைக்கே போயிட்டான். நிர்வாணமாய் நிற்கிறான் கப்பல். அல்லேலூயா. ஆனாலும் விடவில்லை ஆண்டவர். என்னையும் உங்களையும் அவர் நேசித்தவர். இவ்வளவு நாட்களாய் சில வசனங்கள் எங்களை இருதயங்களுக்குள்ளே தொடுகிறது என்று சொன்னார். சில வார்த்தைகளுடைய ஆவியிலே ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னார். சில வார்த்தைகள் ஆண்டவர் இன்னைக்கு பல வார்த்தைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு சில வார்த்தைகளுடைய இருதயத்தை கொழுந்து விட்டீர்கள் சொன்னார். ஆண்டவர் உங்களை மறுபடியும் அவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். காரணம், தன்னுடைய அந்த ஓட்டத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும், தன்னுடைய அந்த இலக்கை அவர் என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும் என்பதற்காக தான். பேதுருவை பாருங்க, திரும்பி அந்த திபெத் அந்த கடலோரமாய் போய் பிள்ளைகளே அந்த எப்படி அழைக்கிறார்கள் சொன்னா, யோவான் 21வது அதிகாரம் பாருங்க, பிள்ளைகளே என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பிள்ளைகளே பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் பிள்ளைகள் என்று கூப்பிடுகிறார். பின் மாற்றமாய் போய் ஆண்டவரை மறுதலித்து இத்தனை சந்தர்ப்பங்களை ஆண்டவரை பேதுருக்கு கொடுத்தார். ஆண்டவர் பேதுருவை விட்டுட்டு இன்னும் ஒரு மனிதனை பிடித்திருக்க முடியும்? ஏலாதா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு பேதுருவை விட்டு இன்னொரு செகண்ட் ஆப்ஷனுக்கு ஆண்டவர் போகவே இல்லை. மறுபடியும் பேதுருவை கொண்டு செய்ய வேண்டியதை தேவன் பேதுருவை கொண்டுதான் செய்வார். என்னை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் என்னை கொண்டுதான் செய்வார். ஒரு நாளும் இதை நாங்கள் மறுதளித்து விட்டோம், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து விட்டோம், பழைய நிலைமைக்கு போய்விட்டோம் என்று எங்களை கைவிடாத நல்ல நேசர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். இலக்கிலே இருக்கிறோமா? அழைக்கப்பட்ட அழைப்பிலே இருக்கிறோமா? அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும்
உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்துங்க. சரியான இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆண்டவர் விடவே இல்லை பேதுரு. ஏனென்றா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தில் தான் அவனை சொன்னான், மீன்களை பிடிக்கிறவன மனுஷர்களை பிடிக்கிறவர்களை போல மாற்ற வேண்டும் என்று சொன்னான். பல வேளைகளில் சூழ்நிலைகள் இப்படித்தான் வரும், எதிர்மறையாகத்தான் வரும். அவருடைய நோக்கத்துக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் எதிர்மறையான காரியங்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பேதுரு செய்த காரியத்தை பாருங்க. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை ஆண்டவரை விட்டு அழைப்பை விட்டு ஓடுகிறான், அழைப்பை விட்டு. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறான்? தம்முடைய அன்பின்படி, தம்முடைய அநாதி சிநேகத்தின்படி தேடி போறான். ஆனால் இந்த முறை இங்கே ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்கேயும் மீன் பிடிக்கும்படி பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் ஒன்றுமே அகப்படவில்லை. இது ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிற்பாடு தரிசனமாகிறார். மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தது பிற்பாடுதான் ஆண்டவர் பேதுருக்கு தரிசனமாகிறார். ஆனா இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறான்னு சொன்னா, அங்கே ஆரம்பத்தில் அழைக்கிற பொழுது சொன்னா நீ ஆழ்கடல்ல தள்ளி கொண்டு போய் போடும். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார் என்று வாசிங்க. 6வது வசனம். 6வது வசனம். படகுக்கு இரவு முழுவதும் இங்கேயும் பிரயாசப்படுகிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. மீன் எங்கே இருக்கிறது சொன்னால் வலது புறத்திலே மீன். அது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்காக செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து எல்லாவற்றையும் எங்களுக்கு வலது புறத்துல தான் எங்களுக்கு அருகிலே வைத்திருக்கார். ஆரம்பத்தில் தேவன் மரிப்பதற்கு முன்பதாய் பேதுருக்கு சொன்னா நீ ஆழ்கடல்ல தள்ளி கொண்டு போய் வெளியே போடும். ஆனா இப்ப தேவன் மரித்து செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து எனக்காக உங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களுக்கு தேவையான மீன் எங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நீங்களும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா இருந்தால், நானும் நீங்களும் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி பார்ப்போமா இருந்தால், எங்களுக்கு உரியவைகளை எங்களுக்கு வல பக்கத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள பிரயாசம் இல்லாம ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு அழைத்த தேவன் பாருங்க, ஆண்டவர் சம்பவத்தை நீங்க வீட்டை வாசிங்க, நேரம் பற்றி சொல்லுகிறேன். மீனையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கறி போட்டு அது மேலே மீனையும் அப்பத்தையும் வைத்துட்டு பேதுருவை கேட்கிறார், அவர்களுக்கு உங்களிடத்துல புசிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா 1-2 மீனை தாங்க. ஏன் ஆண்டவர்கிட்ட மீன் ஏற்கனவே இருக்குதான், ஏன் மீனை கேட்டார்? பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கிறார்கள், கரைக்கு வாரார்கள், கரையில நெருப்பு போட்டு மீன் வைக்கப்பட்டு சுடுகிறது, மீன் அப்பம் எல்லாமே. ஆண்டவர் கேட்கிற அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இல்ல 10வது வசனம், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்க. ஆனா 9வது வசனத்துல பாருங்க இருக்கு, அவர் கரையிலே வந்திறங்கின பொழுது கறி நெருப்பு போட்டு இருக்கிறது, அதுமேல் மீன் வைத்திருக்கு. ஏற்கனவே மீன் இருக்கப்பே ஆண்டவர் கேட்கிறார். ஏற்கனவே மீன் இருக்குது, ஏன் ஆண்டவர் கேட்கிறார்? பிள்ளைகளை கொஞ்சம் மீன் இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனால செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. நானும் நீங்களும் அவருடைய தேவ சமூகத்திலே அவருடைய ஊழியங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் ஆண்டவருக்கு. ஏற்கனவே மீன் அவரிடம் இருக்கிறது, ஏற்கனவே அப்பம் இருக்கிறது. வேண்டுமென்றால் யாரை வைத்தும் அவர் செய்ய வேண்டியதை செய்துட்டு போகலாம். என்னிடமும் உங்களிடம் இருந்து சிலவற்றை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏற்கனவே அவருக்கு இத்தனை வருடங்களாய் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டே. நானும் நீங்களும் தேவையில்லை, எங்களுடைய மீனை கொடுக்காவிட்டாலும் ஏற்கனவே மீன் அவரிடம் இருக்கிறது. செய்ய வேண்டிய ஊழியம் ஒரு கொஞ்சம் தான் ஆண்டவர் என்னிடமும் உங்களிடம் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அதை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது தேவன் எங்களை மறுபடியும் தம்முடைய நோக்கத்தை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட பேதுரு பாருங்கள், எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு சுற்றமாங்க. ஆனாலும் கர்த்தர் பேதுருவை என்ன செய்யவில்லை? கைவிடவில்லை. அவருடைய 1வது பிரசங்கத்துல மீனை பிடிக்கிற மாதிரியே 3000 பேர், 2வது பிரசங்கத்துல மீனை பிடிக்கிற மாதிரியே 5000 பேர். மனுஷரை பிடிக்கிறவனாய் உன்னை ஆக்குவேன் என்று சொன்ன தேவ வாக்கியத்தை ஆண்டவர் பேதுருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். இன்னைக்கு என்னையும் உங்களையும் குறித்த தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு பல முறைகள் தடைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம். எனக்கு உங்களுக்கு தெரியும், அவருடைய தீர்மானத்தின்படிதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எப்படி நடக்கும் என்று சொன்னால் நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் செய்வார்.
ஒருவேளை இன்றைக்கு அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கலாம், உங்களால் அது நினைத்து கூட பார்க்க முடியாது இருக்கலாம், அதை சகிக்க கூட முடியாத நிலைமை, அவமானம் தான், நிந்தை தான், கஷ்டம் தான். நான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் ஒரு நாள் நான் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவேன். ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த வருஷத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அழைப்பிலே நான் நிலைத்து. எத்தனை முறை பேதுருடைய வாழ்க்கையில கைவிடாத தேவன், எப்படி பேதுருவை ஆண்டவர் மறுபடி தேடி போய் சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய். ஆண்டவரை நேசித்தாலே காணும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. அது படிக்கவில்லை, நான் இது படிக்கவில்லை, எனக்கு அப்படி ஆண்டவர் கேட்டா, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, நீ என்னை நேசிக்கிறாய், என் ஆடுகளை. ஆண்டவரை நேசிக்கிற உணர்வு எனக்கும் உங்களுக்கு இருந்தால் தேவனுடைய ஆடுகளை மேய்க்கும்படியான ஊழியத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம். எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு
சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும்.